இப்ப நான் சொல்லப் போற விஷயம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பல நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் மேபி. ஒரு சில நண்பர்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ தெரியாதவங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ஒரு லைக் மட்டும் போடுங்க. சப்போஸ் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறமா இந்த விஷயம் எனக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, தெரியாத நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நார்மலா நீங்க மொபைல் கேமரால ஒரு ஃபோட்டோ எடுக்க போறீங்கன்னா, எப்ப பிளர் ஆகும் தெரியுமா? ஒரு ஆப்ஜெக்ட்ட நீங்க பக்கத்துல வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது நார்மல் லென்ஸ்ல எடுத்தீங்கன்னா என்னதான் ஃபோக்கஸ் பண்ணாலுமே அந்த ஆப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பிளரான மாதிரி தெரியும். ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களோட கேமராவை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது லென்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்லையோ மோர் அப்படின்ற ஆப்ஷன்லையோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது சூப்பர் மேக்ரோ அல்லது மேக்ரோ அப்படின்ற சென்சாருடைய பேர் இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு 2 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை மொபைல் கேமரா மூலியமா ஃபோட்டோ எடுக்க போகிறீங்கன்னா அந்த இடத்துல மேக்ரோ சென்சார் அப்படின்றது ஆன் ஆகிட்டு நீங்கள் க்ளோஸ்அப்பில் ஃபோட்டோ எடுக்கும்போது பிளர் ஆகக்கூடிய ப்ராப்ளமை சூப்பராக சால்வ் பண்ணலாம். வணக்கம் நண்பா. நார்மலா மொபைல் கேமராவை பொறுத்தளவுக்கு டோட்டலி 8 டைப் ஆஃப் சென்சார் வரைக்கும் இருக்கும். அதில் நீங்கள் மொபைல்ல இருந்து 2 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா நார்மல் கேமரா சென்சார் லென்ஸ் மூலியமாக எடுக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் பிளர் ஆக தான் செய்யும். அதுவே நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட செட்டிங்ஸில் மோர் அப்படின்ற ஆப்ஷனில் மேக்ரோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அல்லது கேமராவுக்கு பக்கத்தில் லென்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்க்கும்போது மேக்ரோ அப்படின்ற விஷயம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த மேக்ரோ சென்சார் மூலியமாக நீங்கள் பிக் எடுக்கும்போது அந்த மேக்ரோ சென்சார் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை கரெக்டாக சென்ஸ் பண்ணிட்டு பிளர் ஆகாமல் பிக் எடுக்கும். அப்படின்றதுனால உங்களுக்கு பெட்டர் ஃபோட்டோ ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ 8 டைப் ஆஃப் சென்சார் இருக்குது. அதில் மேக்ரோ சென்சார் அப்படின்றது மொபைலுக்கு பக்கத்தில் சென்டிமீட்டர்ஸ் கணக்கில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மேக்ரோ சென்சார் அப்படின்றது மொபைலை பொறுத்தளவுக்கு சூப்பர் பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி இந்த மேக்ரோ சென்சார் அப்படின்றது ஃபோட்டோகிராஃபிக்கோ அல்லது ஜுவல்லரிஸை ஃபோட்டோ எடுப்பாங்க இல்லையா பக்கத்தில் வச்சு, அதுக்கு காமனாக பயன்படுத்திப்பாங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் மிச்சம் இருக்கக்கூடிய 7 டைப் ஆஃப் சென்சார்ஸையுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெட்டரான கண்டென்ட்டாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். நம்மளுடைய மிஸ்டர் டெக் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே காமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ நண்பா. பை.